Hello students, welcome to my channel. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் உள்ள தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா vertices of a given triangles are taken in order and their areas are provided aside. In each case find the value of pன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வெர்டிசஸில் அவங்களே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. போன சம்லலாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், கிராஃப் போட்டு அதில் பிளாட் பண்ணி ஆர்டர் நம்ம எடுத்தோம். இதில் வந்து அவங்களாம் ஆர்டராகவே கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியாவையும் கொடுத்துட்டாங்க. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா வேல்யூ ஆஃப் பி. ஒரு வெர்டிசஸில் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்டராக கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த வெர்டிசஸை எப்படி எடுத்துக்கலாம், டேரெக்டாக ஏபிசி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? லெட் த வெர்டிசஸ் பி ஏ வந்து 0,0, பி வந்து P,8 அண்ட் சி வந்து எவ்வளோ 6,2. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? நம்ம ஃபார்முலா இப்போ டேரெக்டாக போடுவோமா? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு உங்களுக்கு எப்படி போட்டது சொன்னால் ஹாஃப் ஈஸியாக இருக்கிறதுக்காக எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. அப்படியே வச்சுக்கிங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 2 3 2 3 1 3 1 2. இந்த மாதிரி நம்பர் எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. நீங்கள் வந்து 1 2 3 எழுதுகிற மாதிரி இங்கே 3 2 1ன்னு மாற்றி எழுதிடக்கூடாது. நல்லா கவனிங்க. 1 2 3 2 3க்கு அப்புறம் 1, அதே மாதிரி 3 1 2. ஓகேவா? இப்போ போடுங்க. இது x1 y1 x2 y2 x3 y3. ஓகே, இப்போ x1 என்ன கொடுத்துருக்காங்க 0, y2 வந்து 8 மைனஸ் 2 ப்ளஸ் x2 வந்து p, y3 வந்து 2 மைனஸ் 0 ப்ளஸ் x3 வந்து 6, y1 வந்து 0 மைனஸ் 8. 20 அப்படியே இருக்கட்டும். இந்த ஜீரோவோட இதை மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோவாக ஆகிடும். ப்ளஸ் இங்கே 2 மைனஸ் 0 2 தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது மல்டிப்ளை பண்ணும் போது 2pன்னு ஆகிடும். இது 0ல் மைனஸ் 8 போனால் மைனஸ் 8. இப்போ டேரெக்டாக பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 8s are 48 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 48. அடுத்து இதை எப்படி எடுத்து எழுதுங்க, 2p மைனஸ் 48 மட்டும் இருக்கும். நம்ம இதை வந்து இதால் உள்ளார மல்டிப்ளை பண்ணும் போது 2p/2 மைனஸ் 48/2. இந்த 20 அப்படியே சைட்லேயே வச்சுக்கிங்க. சரியா? இப்போ இது கேன்சல் பண்ண என்ன வரும், 2 கேன்சல் ஆகிடும், பி இந்த 2 இதை கேன்சல் ஆனால் 24 வரும். இது 20. இப்போ பி நமக்கு வேணுங்கிறதுனால அதை மட்டும் வச்சுட்டு இந்த நம்பர் அப்படியே இந்த சைடு கொண்டு வாங்க. 20 + 24 ஈக்குவல் டு பி. இது வந்து 44 ஈக்குவல் டு பி. therefore பியோட வேல்யூ எவ்வளோ, 44. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p, 5,6 5,-2. ஏரியா வந்து 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் வெர்டிசஸ்லாம் ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, let the vertices be A வந்து p, B வந்து 5,6 and C வந்து 5,-2. ஏரியா வந்து 32 ஸ்கொயர் யூனிட்ஸ். டேரெக்டாக ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோமா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு half into x y minus y plus x y minus y plus x y minus y square units. இது 1 2 3 2 3 1 3 1 2. சரியா? இப்போ இது வந்து x1 y1 x2 y2 x3 y3. நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 ஈக்குவல் டு half இன்ட்டு x1 என்ன p, y2 மைனஸ் y3 வந்து 6, y3 வந்து ஏற்கனவே அங்கே மைனஸ் இருக்குது. இப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆகிடும். ப்ளஸ் x2 ஓட வேல்யூ
5, y3 வந்து -2 minus p plus x3 வந்து 5, y1 என்ன கொடுத்துருக்காங்க p minus 6. அடுத்து இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ 6 + 2 என்ன ஆகும் 8, 8 into p 8p minus 5 2s are 10 plus into minus minus 5p, இது plus into 5 plus 5p plus into minus minus 5 6 are 30. இந்த 32 அப்படியே வச்சுக்கோங்க. half இந்த ப்ளஸ் 5pயும் மைனஸ் 5pயும் இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த 8p எப்படி இருக்கும் -10 minus 30யும் minus 40, 32 அப்படியே இருக்கட்டும். இது ஹாஃபால் உள்ளர மல்டிப்ளை பண்ணாக்கா 8p/2 minus 40/2, இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் 4p. இதை கேன்சல் பண்ணோன்னாக்கா 2 2s are 4, 0, 20 வரும். 32 p மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதெல்லாம் அடுத்த சைடு கொண்டு போங்க. 32 + 20 = 4p. இது ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 52 = 4p. p மட்டும் வேணும்னா இந்த 4 இந்த பக்கம் வந்துடும். 52 / 4. இங்கே வெயிட் பண்ணுங்கள். 1 4 is 4, 1 4 is 4, பேலன்ஸ் 1 இங்கே வரும். 3 4s are 12. therefore p = 13. இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் போடக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து இந்த வெர்டிசஸில் உள்ள ஒரு பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? பியோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் போட தேவையில்லை. ஏரியாவை கண்டுபிடிக்கிறதா தான் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.